இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெட்டி வச்ச மஷ்ரூம் சேர்த்துட்டு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச காய் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கேபேஜ் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு மஞ்சள் சேர்ந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இது 70% வெந்துருச்சு. இது கூட மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வடித்து வச்ச சாதத்தை நான் ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா உதுத்துட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச காளானையும் இப்போ கலந்துக்கலாம். பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கிக்கலாம். அப்போ தான் சாதம் காஞ்சி போகாமல் சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.